ஆன்மீக கல்வி என்பது என்ன அப்படின்னா, சீதையும் ராமனும் அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஜனக மகாராஜாவுடைய பொண்ணு. இப்போ சீதையை விவேகானந்தர் சொல்வார், ஒவ்வொரு இந்திய பெண்ணும் சீதையை ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இந்திய ஆணும், உலக ஆண்களே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இந்திய ஆணும் உங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுக்குறேன் இந்தாப்பா அப்படின்னா, இதான் ராமரை மாதிரி இரு, ஒரு ரோல் மாடல். ஒரு பெண் சீதை, என்ன சீதையினுடைய அந்த தன்மை? அம்மா எதுல இருந்து பிறந்தாங்க? நிலத்திலிருந்து பிறந்தவள்னு சொல்லுவாங்க. நிலம் என்பதற்கு அடையாளம் என்ன? பொறுமை. சீதையை ஏன் நிலமகளினுடைய பெண் என்றார்கள்? பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று நிலம் தன்னை யார் தோன்றாங்களோ அவங்களே தாங்கிட்டு நிக்குமா. வள்ளுவன் சொல்றாரு, தன்னை தோண்டுபவனை கூட, தனக்கு துன்பம் தருபவனை கூட அந்த நிலம் தாங்கிட்டு இருக்கு பாரு. அதனாலதான் நிலமகள்னு பேரு. அப்படி பொறுமையினுடைய உச்சம் அதான் சீதா தேவி. அப்ப அந்த சீதையும் ராமனுக்கும் எவ்வளவோ கஷ்டம். அவங்க 2 பேரினுடைய இல்லறம் எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டுதான் அவங்க வாழ்வாங்க. நீங்க ராமாயணம் தெரிஞ்சா தெரியும். சும்மா சாதாரணமா சீதையை ராமன் அடையல. ராமனை சுயமரத்துக்கு கூப்பிட கூட இல்லை. எப்படி அமைந்தது என்பது அந்த விதி பாப்பீங்க. ராமாயணத்துல அந்த அயோத்தியா காண்டம் பால அதெல்லாம் படிச்சீங்கன்னா, சீதையும் ராமனும் சந்திப்பது எப்படி பிளான் பண்ணாங்களா? ஒண்ணுமே கிடையாது. எந்த பிளானிங்கும் கிடையாது. அவருக்கென்று சீதை, அதெல்லாம் அவ்வளவு வசனங்கள் அங்க வரும். லக்ஷ்மணன் பேசுவதாக, விஸ்வாமித்திரர் பேசுவதாக, அந்த அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான்றதுக்கு அப்புறம் அவ்வளவு வசனம் வரும். ஏன்னா சீதையும் ராமனும் தெரிஞ்சுலாம் அங்க மீட்டிங் கிடையாது. அப்படி 2 பேரும் யதார்த்தமா வீதியில நடந்து போகும்போது கன்னிமாடத்துல அந்த அம்மா இருக்காங்க. 2 பேரும் ஒருவரை ஒருவர் கண்கள் பார்க்கிறது. அப்படி பார்த்த உடனே ராமர் இதுவரை எத்தனை பெண்களை கடந்திருக்கிறார், அவர் உள்ளத்துல எந்த சலனமும் வந்ததில்லை. சீதையும் எத்தனை ஆண்களை பார்த்திருக்கலாம், எந்த சலனமும் வந்ததில்லை. ஒரு செகண்ட் இவ்வளவு விஸ்வாமித்திரர் போறாரு, பின்னாடியே தம்பி வரான், யாருமே பார்க்கல, இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. ஒரு வினாடி தான், அந்த வினாடிக்கும் குறைவாக கூட இருக்கலாம். அதோட பார்வையை இவர் தாழ்த்தி கொண்டார், அந்த பெண் உள்ள ஓடி போயிட்டாங்க. ஆனா ராமனுக்கு வருத்தம் வந்துருச்சு. இதுவரையில், ஏன்னா அவர் கற்புக்கரசர், இதுவரையில் எந்த பெண்ணிடத்திலும் எனக்கு சலனம் வந்தது ஏன் இரவெல்லாம் யோசிக்கிறாரு. விஸ்வாமித்திரர் பண்ண வேலைதான் இது. அவர் பண்ண வேண்டும் என்றே சீதை விளையாடி கொண்டிருக்க கன்னிமாடத்தின் வழியாக விஸ்வாமித்திரர் தான் கூட்டு போறார். குரு செய்கிற சூழ்ச்சிதான் அது. என்னன்னா, உனக்குரியவள் அங்கதான்ப்பா இருக்கா, நீங்க மீட்டிங் பண்றதுக்கு விதி வேணுமே, அதுக்கு நான் தான் ஊடகம் வான்னு கூட்டு போறாரு. எதுவும் காரணம் இல்லாமல் இல்லை. ஆனால் ராமனுக்கு எதுவுமே தெரியல. மறைப்பு திரை, கடவுளுக்கே மறைப்பு திரை. அப்ப அவர் உட்கார்ந்துட்டு அந்த ஆசிரமத்துல உட்காந்து யோசிக்கிறாரு. ஏன் என் மனம் ஒரு வினாடி அந்த பெண்ணை பார்த்துருச்சு. அப்போ லக்ஷ்மணன் வருவாரு. என்னன்னா, நீ பாத்தியா? நாங்க பார்க்கலையே, இந்த மாதிரி கன்னிமாடத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், இது தப்பு இல்லையா? வருங்காலத்துல இப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க. வருங்காலத்துல எனக்கு மனைவி வரும்போது நான் ஒரு பெண்ணை ஒரு வினாடி பார்த்துட்டேன்ல, உடனே நீங்கெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் என்ன அப்படி ராம இருந்தார் சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப லக்ஷ்மணன் சொல்றதா, ஏன்னா அவர் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் அது நீங்க சொல்லலாம், நமக்கு கிருஷ்ணர் தான். சார் ராமர் அதற்குரியதாக வாழ்ந்தார், அவ்வளவுதான். அப்போ லக்ஷ்மணன் சொல்லுவார், அண்ணா நீ பார்த்திருக்கன்னா கண்டிப்பா அது நம்ம அண்ணியா தான் இருக்கணும். அவன் உனக்கு அண்ணியா எனக்கு அண்ணியா வரப்போறா, உன் மனைவியாக வரப்போகிறாள். அதனாலதானே உன்னுடைய அந்த ஆசை உனக்கு அங்க வந்தது. உன் மனைவி தான் அவங்க. உன் மனைவியாக வரப்போகிறவர்களிடத்தில் தான் உனக்கு அன்பு வந்திருக்கணும், உன் பார்வை அவர் மேல பட்டிருக்கணும். கண்டிப்பா அண்ணியா தான் இருக்கணும். அதற்கு பிறகு விசாரித்தாதான் சரி. ஜனக மகாராஜாவுடைய பொண்ணு, நாளைக்கு சுயம்வரம். ராமனுக்கு அழைப்பு கிடையாது. ராமனுக்கு அங்க அழைப்பு கிடையாது. அவர் போவாரா? ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். உணர்ச்சி மேலாண்மை என்றால் ராமன் தான், உணர்ச்சி மேலாண்மை என்றால் சீதை தான். அதுதான் அந்த கேரக்டர். இப்ப அந்த விரும்பிட்டோம், அவதான் நம்ம மனைவி, இவன் வேற சொல்றான். ஆனா இப்ப சுயம்வரம் நடக்குது, எந்த சலனமும் காட்டல, அவ்வளவு உணர்ச்சி இருக்கிறது. அவருக்கு அவ்வளவு அன்பு வந்துருச்சு. இதுல வேற யோசனை, இது என்ன, இது நம்மளுடைய கற்பு நிலை தவறிவிட்டதே என்று ராமன் யோசிக்கிறார். விஸ்வாமித்திரர் இதெல்லாம் பார்த்து தரிசிச்சு, ஏன்பா வரியா, சுயம்வரம் ஒண்ணு நடக்குது, வரியா? குரு கூப்பிட்டா போகணும், நீ கலந்துக்க போல, சும்மா பார்க்கலாம் வா. சரின்னு போறாரு. ராமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த காட்சியெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும்.
அவ்வளவு அழகா நம்ம சைக்காலஜி எடுக்கலாம் இதை வச்சுக்கிட்டு. சும்மா ராமாயணம் ஏதோ ஏதோ கதை இல்லை, ஒவ்வொரு இடமும் இருக்கிறது. எப்படி அந்த உணர்ச்சியை அவர்கள் மேலாண்மை செய்தார்கள், நிர்வாகம் செய்தார்கள், கட்டுப்படுத்தினார்கள் கிடையாது, மேலாண்மை செய்தார்கள் வேறு, கட்டுப்படுத்துதல் வேறு. அது மேல தங்களை நிர்வாகம் போட்டாங்க. இப்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ராமர் அமைதியா உட்காந்துருக்காரு, ஒவ்வொருத்தரும் வராங்க, இவன் தூக்கிடுவானா, எதுவுமே இல்லை. ஒவ்வொருவரும் வருகிறார்கள், எடுக்கிறாங்க, அதை தூக்க கூட முடியல. ஜனகர் ரொம்ப நொந்து போறாரு. ஐயோ, என் பொண்ணு கல்யாணம் ஆகுமானே கூட தெரியலையே, ஒருத்தனால தூக்க கூட முடியல, அதற்கு பிறகு எங்க இருந்து நான் ஏற்றுவது? சிவதனுசு அது. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றாரு, என்ன ராமா நீ போகிறாயான்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், தோ அப்படின்னு ஓடி இருப்போம். அப்படின்னா நான் படுற பாடு எனக்கு தெரியும். ராமாயணத்தில் அந்த கம்பன் சொல்லுவார், ஒண்ணுமே இருக்காதான், சீதைக்கும் பதறுது, எவனாவது வந்து உடைச்சுவானா, சீதையும் அப்படி அப்பா கிட்ட சொல்லலாம்ல, அப்பா 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 அவரை தான் பண்ணா, பார்த்தா அப்பா அப்பா அப்பான்னு பண்ணிருக்கலாம்ல. இவர் உடனே தசரதனுக்கு அப்பா ஒரு தூது அனுப்பு, விஸ்வாமித்திரர்கிட்ட போயிட்டு, யோ யார் யாரையோ நானா ஐயா கேட்டேன், என்னெல்லாம் பண்ணிருக்கலாம், நானா ஐயா கேட்டேன், இந்த பக்கம் கூட்டு வந்தேன், இப்ப நான் பொண்ணை பார்த்துட்டேன், நானும் போய் சிவவரத்துல கலந்துக்கிறேன். கேட்கல, சீதையும் கேட்கல, அந்த அம்மாவும் பார்த்துருச்சு. இப்ப பெண்ணுக்கு இன்னும் எவ்வளவு இருக்கு. அந்த அம்மா என்ன நினைக்குது, இவன் தான் என் புருஷனா வருவான், என்ன உறுதியா போடுது, என் மனம் அவனை பார்த்துடுச்சுன்னா இவன் தான் என் கணவனா இருக்கணும், பார்க்கலாம் யாரும் உடைக்க போறதுன்னு அது தைரியமா உட்காந்துக்குதுங்க. அந்த தைரியம், அந்த மன உறுதி ஒருத்தரையும் உடைக்க விடல, எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம்ல. அப்ப ஜனக மரசா எதுவும் தெரியாம, ஐயோ அவரு பெரிய ஞானி. இங்க ஜனகரை பத்தி படிச்சீங்கன்னா முதல் ஞானி யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனகர் தான் சொல்லுவாங்க. அந்த ஞானிகளின் கூட்டத்தை, இப்ப இவ்வளவு ரிஷிகள்லாம் இருக்காங்கல்ல, அது எல்லாருமே ஜனகர் கூட இருந்தவங்க தான். அப்படிப்பட்ட ஞானிக்கே புரியல, இதுங்க ரெண்டும் இப்படி உட்காந்து இருக்கு. அப்ப ஜனகர் என்ன செய்கிறார், என்னடா போது விஸ்வாமித்திரர் சொல்றார், என்ன ராமா நீ செல்கிறாயா எனும் பொழுது குரு சொன்னதால எழுந்தாரு. அது சொல்வார்கள், அப்படி போனாராம், அவ்வளவு நிதானமா நடந்தாராம், அவ்வளவு நிதானம், எந்த பரபரப்பும் அவருடைய கண்ணிலையும் அவருடைய நடையிலும் அவருடைய மனதிலும் தெரியலையா. நான் ரொம்ப வியப்பேன், அவ்வளவு கிரேட் இல்ல. ஆனா உள்ளத்துல அவ்வளவு அன்பு சீதை மேல இருக்கு. அந்த ஒரு பெண்ணை நான் பார்த்துட்டேன், உள்ளத்துல அத்தனை அன்பு இருக்கு, நீங்க விவரிக்கவே முடியாது ராமனின் அன்பை. ஆனா எந்த பரபரப்பும் காட்டல. சீதைக்கும் அவ்வளவு இருக்கு, அவளும் அமைதியா எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாம சீதையும் உட்காந்துருக்கு. அதனால்தான் அவ்வளவு தெய்வ கதாபாத்திரங்கள். அது சரி, திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நடந்ததே அவ்வளவு பெரிய சூழ்நிலை திருமணம். அதற்கு பிறகு அந்த சபைக்கு வராங்க, அவங்களுடைய அயோத்திக்கு வருகிறார்கள், வாழ்கிறார்கள். அவர்களுக்கு லேஸ்ல கிடைக்கல, எவ்வளவு சூழ்ச்சி நடக்குது. முதல் பையனுக்கு தான் பட்டாபிஷேகன்றதெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் மாறி அதுக்கப்புறம் அங்கிருந்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு போய் நம்ம நினைக்கிறோம் 14 ஆண்டுகள் காட்டுல வாழ்ந்தாங்க, ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். சாத்தியமா? வீடு கடை எப்படிப்பட்ட வாழ்ந்தவர்கள் 2 பேரும். பெண்ணால் சாத்தியமா? ஆண் கூட சாத்தியம், ஓரளவு பண்ணிடலாம். நடு காட்டுல கூட வாழணும் போயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு நாட்டினுடைய எல்லையில கூட அவர்கள் உதவி செய்வார்கள்னு ராமன் என்ன பண்ணிட்டாரு, நடு காட்டுக்கு போயிட்டாரு. நாட்டினுடைய எல்லையில் இருக்கிற காட்டுல இருந்தா கூட நாட்டு மக்கள் வருவார்கள், நமக்கு உதவி செஞ்சிருவாங்க. அப்ப நம்ம அம்மா சொன்ன அப்பா சொன்ன அந்த உத்தரவை நம்மால சரியா பின்பற்ற முடியாது என்று ராமர் நடு காட்டுக்கு போயிடுவார். யாருமே தன்னை தேடி வர முடியாத காட்டுக்கு போயிடுவார். அடர்ந்த காடு, என்ன வசதி இருக்கும், எப்படியெல்லாம் அவர்கள் எதிர்கொண்டு, எவ்வளவு இயற்கையினுடைய பாதிப்பு, எத்தனை விலங்குகளினுடைய பாதிப்பு, எல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அவர் ராமர், அவர் லக்ஷ்மணர் இருக்கட்டும், எத்தனை ஒரு சவால்களை எதிர்கொண்டு அந்த 14 ஆண்டுகள் அவங்க வாழறாங்க. அதுல பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த ராவணேஸ்வரன் வர்றதும் எவ்வளவு கஷ்டம் இல்லையா ராமாயணத்துல. சரி, அதுல ஒரு கட்டம் சொல்கிறேன். அந்த 2 பேரினுடைய அந்த புரிதல், அந்த ராமனும் சீதையும் அத்ரி அந்த முனிவரினுடைய ஆசிரமத்துக்கு போவாங்க. அவருடைய மனைவி அனுசுயை. அத்ரி என்றால் குற்றமற்றவர், 3 குற்றமற்றவர். திரி என்றால் ஆணவம் கண்மம் மாயை. அத்ரி என்றால் 3 குற்றங்களும் அற்றவர். அனுசுயை என்றால் பொறாமையற்றவள். அசூயை என்றால், அனுசுயை என்றால்
அசூயை என்றால் பொறாமை, அனுசூயை என்றால் பொறாமை அற்றவள். என்ன அப்படின்னா அது 2 அர்த்தம் சொல்லுவாங்க. அவகிட்ட பொறாமையே கிடையாது. மனைவியும் கணவனும் அவ்வளவு. அனுசூயை தேவி தான் யாரு? அந்த சிவபெருமானும் பிரம்மா விஷ்ணு போய் சோதிப்பாங்க இல்லையா? நீ வந்து தாயே எனக்கு சாப்பாடு போடணும், இப்படி ஒரு விதியோடு சாப்பாடு போடணும் கேட்டு கதை தெரியுமா? அவங்க தான் தத்தாத்ரேயர். அந்த 3 பேரும் இணைந்து வந்தது. அவ்வளவு ஒரு அந்த பெண், அந்த அளவுக்கு அந்த தாய். அனுசூயை என்றால் பொறாமையற்றவள். அவளுக்கு பொறாமையே கிடையாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, அவகிட்ட யாருமே பொறாமையே பட முடியாது. ஏன்? அந்த அளவுக்கு லெவல்ல இருக்கும்போது, இப்போ ஒரு பையன் வந்து படிக்கும்போது இப்போ அப்துல் கலாம் மாதிரி எடுத்தவொன்னே இருக்காங்கன்னா, இப்பதான் ஆரம்பிக்கிறவங்க கலாம் ஐயாவை பார்த்து பொறாமப்பட முடியுமா? இருக்குல்ல நமக்கும் ஒரு பொறாமை. அந்த மாதிரி எங்கேயோ இருப்பாங்களாம் அனுசூயை. பொறாமை அற்றவள், பொறாமப்பட முடியாது. அந்த பெண் சீதையை பார்த்து ஏங்கினாங்களாம். அப்ப சீதை எப்படி இருந்திருக்கணும்? சீதை அவர்களுடைய ஆசிரமத்துக்கு போன உடனே மகள் பேத்தி வயது சீதை, ராமனும் பிள்ளைக்கும் வயது குறைவானவர். அதனால இருவரையும் அவங்க 2 பேரும் கவனிச்சுட்டு 2 பேரையும் கவனிச்சுட்டே இருக்காங்களாம். அப்படி ஒரு ஒற்றுமையா நம்மள எல்லாரும் கவனிப்பாங்க, நமக்கு தெரியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். ராம் என்னையா இது, இதுங்க 2 இப்படி இருக்கே அப்படின்னுட்டு. அனுசூயை யாரு? பொறாமையற்றவள். பொறாமல் அந்த அம்மாக்கு மகிழ்ச்சி தாங்கல. சீதை அப்படியே கட்டி அணைச்சு சொல்றாங்களாம், சீதை நீ மிகவும் பாக்கியசாலிடி, நீ மிகவும் பாக்கியசாலி. ஏன்? எப்படிப்பட்ட கணவன் உனக்கு, ராவனை போல உனக்கு ஒரு கணவன். இன்னொன்று, உன்னுடைய மாமனார் குடும்பம் என்ன? தசரத மகாராஜா, அப்படி ஒரு குடும்பம். நீயும் அழகோ அழகு, இப்படி யாருக்கும் வாய்க்காது. இன்னொன்னு குணம், என்ன ஒரு குணம் உனக்கு, என்ன உன்னை நான் வந்ததிலிருந்து பார்க்கிறேன். உன் பொறுமை என்ன, உன் அழகு என்ன, நீங்கள் 2 பேரும் இருக்கிற அந்த இணைப்பு என்ன, உங்களை போல இருக்கணும், எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, சீதை நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்னாங்களாம். சீதை என்ன சொன்னாலும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாரு? சீதை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு எப்ப இவரை நான் கைப்பிடித்தேனோ ஒண்ணு மட்டும் எனக்கு தோணுச்சு, அவருக்காக நானு, எனக்காக அவர். எவ்வளவு அழகா இருக்கு. எனக்காக அவரு, அவருக்காக நானு. இந்த ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு வேற எதுவும் நான் கொடுத்து வச்சவளா, அவர் கொடுத்து வச்சவரா, எனக்கு எதுவுமே தெரியாது. எவ்வளவு அழகா இல்ல? எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த பாண்டி. அப்போ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் நம்மளை எவ்வளவு அழகா உயர்த்துது இல்ல? இப்ப இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்ல. அப்போ இது எதுக்காக விவேகானந்தர் சொல்றேன்னா, அந்த அம்மாக்கு ஆனா நீங்க நினைச்சு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன சீதையை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ராமனை விட அதி புத்திசாலி சீதை. ராமாயணத்துல வரும் அதி புத்திசாலி. இன்னொன்னு கேளுங்க, அதிகமாக சக்தி உடையவள் சீதை. அந்த அம்மா அசோகவனத்துல மாட்டிக்கிட்டாங்க, போய் தூது போவார்ல அனுமன். சீதையை சாதாரணமா நினைக்கக்கூடாது, சீதாயனம் தான் சொல்லுவாங்க. அதை சொல்லணும் உண்மையாகவே. சீதை இல்லை என்றால் ராமாயணம் கிடையாது. அந்த அசோகவனத்துல மாட்டிட்டு இருக்கும் போது அனுமன் போயிட்டு மீட்பதற்காக போவார் இல்லையா? அப்ப சொல்வார், தாயே வா என் தோல்ல ஏறிக்கோ, நான் இப்பே தூக்கின்னு போயிடுறேன் இவனுக்கு தெரியாமன்னும் போது சீதை சொல்லுவா, நான் என்ன வர தெரியாம உட்காந்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஒரே ஒரு சொல்லினால் சுட்டு விடுவேன் இந்த இலங்கையையும் இந்த ராவணனையும், அது என் கணவனுக்கு இழுக்குன்னு உட்காந்துருக்கேன். சீதையே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டான்னா அப்ப எங்கயா ராமனுக்கு பெருமை? ஒரு சொல்லினால் சுட்டு விடுவேன் இந்த இலங்கைய, உன் தோல் மேல ஏறிட்டு வர்றது எனக்கு என்ன ஒரு விஷயமா? நான் ஒரு விஷயத்துல முடிச்சுட்டு வந்துருவேன். ஆனா என் ராமனுக்கு அது பெருமை இல்லைல்ல. அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவர்கள் அம்மா. அது பல கட்டங்களில் தெரியும். அந்த அம்மா அதை வெளிப்படுத்தாம இருப்பாங்க. அனுமனை அவன் வந்து சூடு வச்சிருவான் தெரியுங்களா, நெருப்பு கட்டிடுவாரு. இதெல்லாம் ராமாயணம். நெருப்பு வச்சிருவாரு. இப்ப யாருக்கு நெருப்பே நீ சுடாதன்னு சொல்லி தாய் சொன்னதால தான் அனுமனை அந்த நெருப்பு சுடாது. உனக்கு ஆணை இடுகிறேன், நீ அனுமனை சுடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அம்மாக்கு தன்னை காப்பாத்திக்க தெரியாதா? இன்னும் ஆழமாக ராமாயணத்தை விசாரித்தால் சீதையால் தான் ராமாயணம். ஆனால் அந்த ஆற்றல் மிக்க பெண் எப்படி சொல்றாங்க,
எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மட்டுமல்ல, ஜனகனின் மகள். அந்த அம்மாவுடைய குருமார்கள்லாம் யார் தெரியுங்களா? சீதை யார்கிட்ட படிச்சாங்க தெரியுங்களா? அந்த காலத்திலே குருகுலத்துல பெண்கள் போக மாட்டாங்க. ஆனா சீதைக்கு ஜனக மகாராஜா ஒரு புரட்சி அவர் அப்பவே. சீதைக்கு கார்கி, மைத்ரேயி என்ற 2 ரிஷி பத்தினிகளை வச்சு பாடம் நடத்தினார். அவ்வளவு ஞானம் அந்த அம்மா. இயற்கை அவ்வளவு அழகா ஆராய்வாங்க சீதை. இயற்கையை முழுமையாக தெரியும். ஆனால் தெரிந்திருந்தாலும் ஒன்றும் தெரியாது போல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது போன்று ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெண்கள் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்கள் இப்படி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்ல. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.